ஓம் முருகா! அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நேற்று நம்ம பண்ண அனலைஸ் படி ஃபின் நிஃப்டி வந்து 24,000 வந்து ரொம்ப குரூசியல் லெவலில் இருக்குது. ஸோ 24,030 லெவலை வந்து கிராஸ் பண்ணி நமக்கு இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம வந்து ப்ரீவியஸ் டே வந்து தொடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா கேப்டாக வந்து கீழே வரைக்கும் போய் கீழே வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து டச் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்து அங்கே 1 மினிட் கேண்டிலில் வந்து டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ரெக்கவரி ஆகி மேலே போயிடுச்சு. கீழே வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவை டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே 1 மினிட் கேண்டிலோட டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்த பிரேக்கப் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் மேலே போய் நம்ம வந்து 2030 லெவலில் எங்கே எதிர்பார்த்தோமோ அதே லெவலை தொட்டுட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைடேவில் போய் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடுவேல போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேற்று என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 25 to 30 லெவல் வந்து குரூசியல் லெவல். ஸோ வந்து இந்த லெவலை தாண்டுற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்தோம்னா அது 24,080 லெவலில் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் வந்து மார்க்கெட் கீழே போயிட்டு திரும்ப இந்த இடத்த தொட்டுச்சு, நம்ம ட்ரேட் எடுத்தோம் ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணோன்னே இமீடியட்டாக அந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது டச் பண்ணோடனேயே இந்த இடத்துல இருந்து டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது 23,950 லெவல்லேருந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. அதுவும் பாருங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு இந்த இடத்த வந்து அது பிரேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி வெயிட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணால் தான் மேலே போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் எங்கேருந்து வருது, ப்ரீவியஸ் டேவோட லோ லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா 23,950 லெவலில் ஆல்ரெடி இங்கே ட்ரேட் எடுத்தவங்களுக்குலாம் இது வரைக்கும் வரும்போது இங்கே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம நேராக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு ரெட்டு பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 23,950 லெவலில் டச் பண்ணிச்சுங்களா, டச் பண்ணி இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 50 லெவலில் பை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 40 லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்கன்னா 1:2 வச்சுருந்தாங்கன்னா கூட 50, 60, 70 லெவல் வரைக்கும் அவங்க வந்து டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து எங்கே போயிருக்கு, டைரெக்டாக 100 லெவல் வரைக்கும் ரீச் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான இடமும் இல்லை, ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்து எல்லோரும் வந்து எடுத்துட்டனால நம்ம புதுசாக போய் அங்கே ஆட் ஆகும்போது புதுசாக ப்ராஃபிட் எடுக்க வழி இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம், மார்க்கெட் இங்கே வெயிட் பண்ணிச்சு, அதே மாதிரி வெயிட் பண்ணிச்சு. பட் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்க பட்சத்தில் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா அது ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கும். ஆனால் வந்து டே வந்து ஃபுல்லே வந்து சைடுவேல போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ட்ரேடை வந்து எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஒரு வேளை டேரெக்டாக வந்து இதே லெவலில் ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுங்க. ஓப்பன் ஆகி 2040 to 50 லெவலை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மேலே போயிருக்குன்னா இங்கே பாருங்கள் நம்ம என்ன லெவலில் எடுத்திருப்போம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆனது வந்து 100 பாயிண்ட், ஐ வந்து 105. ஸோ இந்த இடத்த வந்து வெயிட் பண்ணி காலையில் ஓப்பன் பண்ணோன்னே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து மேலே போகிறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் கீழே வந்து 40 லெவலில் தொட்டுட்டு இங்கே உள்ள தூரத்துக்கு வரும்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அன்வான்ட் ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிளானுக்கு அகைன்ஸ்டாக வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து ட்ரேட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத தெளிவாக பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து நம்ம ட்ரேட் வந்து எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் அப்புறம் பார்த்துடலாம். 3 டேஸாக பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஒருவேளை நாளைக்கு வந்து அப்சைடில் இது பிரேக் அவுட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி, வாங்க பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சைடு எல்லாம் போயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் அமைஞ்சதுக்கு இல்லையே தான் வந்து மொத்த கேண்டிலுமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு டே ஃபுல்லாகவும் வந்து. ஸோ வந்து நாளைக்கு வந்து
ட்ரெண்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 வீக்ஸாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரியோட ட்ரெண்டிங் வந்து பெருசாக எதுவும் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த நாளைக்கு வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு முடிவு எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஒரே இது என்னன்னா 52,300 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிருந்தாலும் இல்லை கேப் அப் ஓப்பன் ஆயிருந்தாலும் இந்த இடத்த தொட்டுட்டு ரிட்டர்ன் போனால் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை இந்த இடத்துல வெயிட் பண்ணி இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேடு எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த 52,700 800 லெவலை தாண்டி தான் கேண்டில் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதான் நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு. அப்படி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் இல்லை ஒரு 200 250 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகும், மறுபடியும் அகைன் செல்லர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி திரும்பவும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நம்ம 15 மினிட்ஸ் கேண்டிலை பிரேக் பண்ணி மேலே போகட்டும். இந்த இடத்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி மேலே போச்சுன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்துகிட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு வந்து நாளைக்கு வந்து 52,800லேருந்து 53,000 லெவல் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். இது ரொம்ப குரூசியல் லெவல். மார்க்கெட் அகைன் இதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது. இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அதை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்றதை நாளைக்கு நம்ம பொறுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ வரைக்கும் செல்லிங் சைடு வந்து ஃபுல் ஸ்கோப்பாக போகிறதுக்கான தேவைகள் கிடையாது. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு 52,000 லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் 52,000 லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒருவேளை ஃபுல் பேக் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த புல் பேக்கை வந்து திரும்பவும் எடுத்து மேலே போய் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட்டு எப்போ வந்து அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு வேளை கீழே பிரேக் அவுட் பண்ணுன்ற பட்சத்தில் ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 51,700 to 800 லெவலுக்குள்ளே. அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த லெவலை வந்து தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து திரும்ப மார்க்கெட் திரும்ப மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 போயிடலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்த மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நாளைக்கு வந்து 25,480 ஒரு 50 அந்த லெவலை தாண்டி மேலே போகணும் போதே 25,600 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக இந்த இடத்துல வெயிட் பண்ணிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து மார்க்கெட் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னு வச்சுங்க. வந்து இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அப்புறமா இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி கீழே வர பட்சத்தில் நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து கண்டினியூவாக வந்து பையர் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமானா இருக்காது. ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணி இமீடியட்டாக வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்மளோட ட்ரேடு வந்து எடுக்க முடியும். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் பையிங் சைடு போகிறதில்ல. பேங்க் நிஃப்டியில் எந்த சேஞ்சஸ் இல்லை. செல்லிங் சைடு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது எந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.